ஏன் அத்தா படுத்துட்ட? உடம்புக்கு முடியலையா? ரொம்ப சலுப்பா இருக்குன்னு சித்தே படுத்திருக்கேன். அத்தா நான் வேணா உனக்கு வந்து கை கால்லாம் அமுத்தி விட்டா அத்தா? காலை மட்டும் அமுக்குடா. சொத்து காசப்பட்டு கழுத்தே அமுக்க போடாத. பயப்படாத அத்தா. ஏயா சின்ராசு, எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற? ஏன் அத்தா வேட்டி சட்டை பிடிக்கலையா? இனிமேல் பேண்ட் சட்டை போட்டுட்டா? அது இல்லடா, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமுல்ல? இப்போ கல்யாணத்துக்கு என்ன அத்தா அவசரம்? இன்னும் 2 வருஷம் போனா 60ஆம் கல்யாணம் தாண்டா பண்ணணும். சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருடா. டே சின்ராசு, என்னடா பண்ற? நீ தானே அத்தா பொண்ணு பார்க்க சொன்ன, அதான் பார்த்தே இருக்கிறேன். அதுக்கு ஏன்டா என்னைய கொல்ல பார்க்கற? கழுத்துலேருந்து எறா முதல்ல கையை மூச்சு விட முடியலடா. ஏனும் சின்ராஸ் ஐயா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற புள்ள? சுவன்யா கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம கேவலமா இருக்கிறா. வாத்தாக்கு நக்கல் அதிகம், வாய் அடைக்க வைங்க. பாதி என் வசங்கிட்ட பெருங்காயம், பால் பாறை வெங்காயம். யார்கிட்ட முட வேலையை கட்டுற? அத்தா டைலாக் சூப்பர். கம்முன்னு இருடா, இவ ஒருத்தே. ஏண்டி ஆளாளுக்கு நம்மளை காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களோ? ஆமா, சொந்தம் கொண்டாட நான் உங்களோட மருமக பாரு. அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சேன்? அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டு இடுப்பெலும்பு உடைச்சு ஒட்டியான மணி போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. நான் மட்டும் உனக்கு மருமகளா வந்தேன், உன் முதுகெலும்பு உடைச்சு முறுக்கு சுட்டு சாப்பிடுவேன், ஜாக்கிரதை. அடேங்கப்பா, 2 பேரும் பயங்கரமான வித்தக்காரங்களா இருப்பாங்க போல. முதல்ல அவளை பிடிச்சி கம்பளை கட்டுடா சின்ராசு. நீங்க சரியான ஆளா இருந்தா பிடிங்க பார்க்கலாம். என்னதான் வாயாடியா இருந்தாலும் உனக்கு ஏத்த பொண்ணு இவதான்டா. இவளே கட்டிக்கடா சின்ராசு. சரியாத்தா, நீ ஏன் சொல்லிட்டீல பொண்ணு பார்க்க வரோம்னு இந்த புள்ள வீட்டுக்கு தகவல் சொல்லிடு. என்றா பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்காத்தா, நீ பார்த்து சொல்லு. சரிப்பா, நாங்க முதல்ல பொண்ணை டெஸ்ட் பண்ணணும். ஏங்க நீங்க வா. பொண்ணுக்கு நல்லா காது கேக்குதுடா. சரி, அப்படியே இங்க ஒரு நடவாக்கலாம். கை காலெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு.
பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏனுங்க என்னை பாட வச்சு சூப்பர் சிங்கருக்கு அனுப்ப போறீங்க? சரி பாருங்க, கேளுங்க. நன்னா நன்னா என்ன முனி பாட சொன்னா ஒண்ணு ஏன் சுளுக்கு பிடிச்சுக்குச்சா? சரி பொண்ணுக்கு ஆட தெரியுமா? அதெல்லாம் தில்லான மோகன் மாதிரி இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடுவேன். போறா பாட்ட. പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. சரி எப்படியோ ஒரு வழியா என் மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுச்சு. புது மருமக காப்பி தண்ணி எப்படி வைக்கிறான்னு டெஸ்ட் பண்ணுவோம். எங்க அம்மனி ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி உண்டா? ஏனுங்க காப்பிங்களா தண்ணிங்களா? அட ராமா, காப்பி தண்ணி கேட்டா காப்பியா தண்ணியான்னு கேக்குறாளே. இவளை வச்சு என் மக என்ன பாடுபட போறானோ. சரி காப்பியவே கொண்டாமா. இந்தாங்க காப்பி. ஐயோ உப்புல காப்பி கொஞ்சம் கம்மியா இருக்கா அம்மனி. எப்பயுமே சர்க்கரையும் பக்கத்தில் வச்சது உங்க தப்பு. இதுல என்னையங்க குறை சொல்றீங்க? உப்பும் விலையாதான் இருக்கு, சர்க்கரையும் விலையாதான் இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் திமரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே. என் தாமிரபரணி தண்ணி எப்போ உப்பா போனதே. தெரிடி அம்மா, வேணும்னா நீங்க உப்பையுமே சர்க்கரையுமே கலர் கலரா வாங்கி வைங்க. அடியாத்தி என்ன வாய் பேசுறா பாரு. சரிடி அம்மா, குடுகுடுன்னு ஓடி போய் அந்த முருங்காயை பறிச்சிட்டு வா. மணக்க சாம்பார் வைக்கலாம் மதியான சோத்துக்கு. ஐயோ ஏன் அத்தை முத நான் சாம்பாரா வைக்கணும்? வேற ஏதாச்சும் நல்ல குழம்ப வைக்கலாம்ல. நீ நினைச்ச நேரத்துல நினைச்ச செஞ்சு சாப்பிடுறது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லாமணி. அடே நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடுறதுக்கு இது ஒன்றும் உங்க அப்பா வீடும் இல்ல. உனக்கு வர வர வாய்க்குழுப்பு அதிகமா போச்சு. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு பேசுவீங்களா? நான் என்ன என் வாய வாடகைக்கா விட்டுருக்கேன்? நானும் அப்படிதான் பேசுவேன். சரி இவ்வளோ வாய் பேசுறியே, இங்க பாரு பால் கூட சரியா காய்ச்ச தெரியல. போ இந்த கெட்டு போன பாலை வச்சு பால் கோவா பண்ணு. ஆமாங்க நானும் சொல்லலாம் நினைச்சேன். என்ன ரசம் வச்சீங்க நேத்து? கெட்டு போச்சு பாருங்க. இந்த கெட்டு போன ரசத்தை வச்சு நீங்களும் ரசகுல்லா செய்யுங்க. போங்க போங்க. என்ன ரசத்தை வச்சு ரசகுல்லா செய்யறதா? மண்டை மூளை கெட்டு போச்சா இவளுக்கு? சரி என்னமோ பண்ணட்டும். சித்தே டிவி பெட்டியை போட்டு நாடகமாச்சு பார்க்கலாம். இந்த நாடகத்தை பார்த்தா குடும்பத்துக்கு சண்டை தான் வரும். வேண்டாம், ரிமோட்டை கொடுங்க. நம்ம கலக்கு போவதை யாரு காமெடி ஷோ பார்க்கலாம். என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க? பெரியவங்கன்னு ஒரு மட்டு மரியாதை கூட இல்லாம எது சொன்னாலும் திருப்பி பேசிக்கிட்டே இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளை வாயே பேச மாட்டான்னு சொன்னாங்க. என்கிட்டயும் தான் சொன்னாங்க மாமியாரு உட மகளாட்ட பாத்துக்குவான்னு. அறியாத பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிச்சுன்னு சிட்ட விடுறீங்களா? அது எப்படி முடியும்? என்பட மக வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. என்ன புள்ள ஜாலா கொட்டிட்டு இருக்கீங்க? என்னையே
கேக்குறீங்க? உங்க ஆத்தாவே கேளுங்க. பொழுது விடிஞ்சதும் பொட்டா பொழுதுக்கும் அப்படியே சண்டை கட்டிட்டே திரிவீங்களா? வாடா இங்க. உப்புக்கும் சர்க்கரைக்கும் கூட இவளுக்கு வித்தியாசம் தெரியல. இத கேட்க போனா கலர் கலரா உப்பையும் சர்க்கரையும் வாங்கி தர சொல்றா. இவளை வச்சு என்னதான் கொடுத்து பண்ண போறியப்போ? இவதான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு நீ தானே அத்தை கட்டி வச்ச. சின்ன சின்ன விஷயத்துக்களும் உங்க அத்தா சில்லற பூச்சி மாதிரி நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கு. யார பார்த்தடி சில்லற பூச்சின்னு சொல்ற? ஐயோ, உங்க 2 பேர்த்தோட பஞ்சாயத்தையும் கொஞ்சம் நிறுத்துங்க. 8 ஊர் பஞ்சாயத்தை கூட 8 நிமிஷத்துல தீர்த்து வச்சிருவேன். உங்க பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லவே முடியாது போல. ஆத்தா, தேவான 2 பேரும் கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டே இருக்கிறதால ரொம்ப தலைவலியா இருக்கு, ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதனால நான் எங்கேயாவது போறேன், என்னை தேட வேணாம். இப்படிக்கு நானு. அத்தை, உங்க மகன் ஓடி போயிட்டாராமா. அச்சோ, நான் என்ன செய்வேன்? ஏண்டி அவன் என்ன ஒலிம்பிக்லியா ஓட போறா? போகும்போது சாப்பிட கூட இல்லையே. பசி வேற தாங்க மாட்டான், திரும்ப வந்துருவான் பாரு. அத்தை, அவர் என்னை தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதியிருக்காரு. கடவுளே, அவர் திரும்ப வந்துட்டா நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். அப்படியா? தேட வேண்டாம்னா எழுதிருக்கியா? அவனே போனதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்குடி இந்த கஞ்சத்தனம்? கடவுளே, என்னோட மகன் திரும்ப வந்துட்டா நான் உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறேன். அத்தை, தப்பெல்லாம் என் மேலதாங்க. நான் பேசுறதுனால தான் அவர் ஓடி போயிட்டாரு. இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் இனிமேல் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். ஆமா தேவான, நம்ம இனி சண்டையே போட்டுக்க வேண்டாம். நீ சொல்றத நானும் கேட்டுக்கிறேன், நான் சொல்றத நீயும் கேட்டுக்க. அப்புறம் கலர் கலரா சர்க்கரையெல்லாம் என்கிட்ட கேட்காத. இருக்கிறத பார்த்தே பயன்படுத்திக்கலாம். என்ன? என்ன ஆத்தா, தேவான, நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்க்கத்தான் நான் பின்னால ஒளிஞ்சிருந்தேன் இவ்வளோ நேரம். நல்ல வேலை, 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்க. இப்படியே 2 பேரும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும். அப்பதான் நானும் நிம்மதியா இருப்பேன், நம்ம குடும்பமும் நிம்மதியா இருக்கும். புரிஞ்சுதா? ஆத்தா, ஆத்தா, நீ சிரிக்காத ஆத்தா.